காவாலா பாடலை ஓரங்கட்டும் கூலி பாடல். ஜெயிலர் படத்தில் காவாலா பாடலுக்கு பிறகுதான் தமன்னா உலக அளவில் பிரபலமானார். படங்களில் நடித்து ஒரு முன்னணி நடிகையாக இருந்தாலும் இடையில் சிறிய சறுக்கல் தமன்னாவிற்கு இருந்தது. தமிழில் படங்களின் வாய்ப்பில்லாமல் விளம்பர படங்களில் மட்டுமே நடித்து வந்தார். பெரிய அளவில் படங்களின் வாய்ப்பில்லாமல் இருந்தது. அந்த நேரத்தில் வந்த வாய்ப்பு தான் காவாலா பாடலில் ஆடும் வாய்ப்பு. ஒரு முன்னணி நடிகை எப்படி ஒரு பாடலுக்கு மட்டும் ஆடுவார் என்ற எண்ணம் அனைவருக்குமே இருந்தது. ஆனாலும் துணிந்து வந்து ஆட வந்தார் தமன்னா. பாடல் வெளியாகி யாரும் எதிர்பாராத ஒரு வரவேற்பு அந்த பாடலுக்கு அமைந்தது. பாடலும் பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பியது. அந்த வகையில் ரஜினி நடிக்கும் கூலி திரைப்படத்திலும் அப்படி ஒரு பாடல் இடம்பெறுகிறதாம். இந்த பாடலை கேட்டு ஆடாதவர்கள் கூட ஆடி விடுவார்களாம். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடிக்கும் கூலி படம் ஒரு பேன் இந்தியா படமாக தயாராகி வருகிறது. சமீபத்தில் இந்த படத்தின் ஷூட்டிங் முழுமையாக முடிந்துவிட்டதாக பட நிறுவனம் அறிவித்தது. கமலுக்கு விக்ரம் போன்ற ஒரு பிளாக் பஸ்டர் படத்தை லோகேஷ் கொடுத்த மாதிரி தனக்கும் ஒரு கொடுக்க வேண்டும் என ரஜினியும் ஒரு பக்கம் எதிர்பார்த்திருக்கிறார். இந்த படத்திலும் ஒரு பாடலுக்கு விஜய் பட நடிகை பூஜா ஹெக்டே நடனமாடப் போவதாக அறிவித்தனர். இவர் இப்பொழுது விஜய் நடிக்கும் ஜனநாயகன் திரைப்படத்திலும் ஹீரோயினாக நடித்து வருகிறார். அது மட்டும் இல்லாமல் சூர்யாவின் ரெட்ரோ படத்திலும் நடித்து வருகிறார். தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கிலும் முன்னணி நடிகையாக வலம் வரும் பூஜா ஹெக்டே ரஜினிக்காக கூலி படத்தில் ஒரு பாடலுக்கு ஆட இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. இந்த பாடல் காவாலா பாடலை மிஞ்சும் என கூறி வருகின்றனர்.